வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு இல்லையா? குறிப்பா அந்த 5000 ரூபாய் பணம் அது யாருக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இப்ப புதுசா அப்ளை பண்ணலாமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் தெளிவான பதில இந்த முழு விளக்கத்துல பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த 5000 ரூபாய் பணம் உண்மையில யாருக்கு தான் கிடைச்சது? வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 5000 ரூபாய் ஒரே பேமெண்ட் கிடையாது. அத ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். ஒன்னு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசத்துக்கான உரிமை தொகை, அதாவது 3000 ரூபாய். அதோட சேர்த்து கோடைக்கால சிறப்பு உதவியா ஒரு 2000 ரூபாய். ஆக மொத்தம் தான் இந்த 5000. இப்போ குழப்பத்துக்கான அசல் காரணமே இங்கதான் இருக்கு. இந்த பணம் 2 அல்லலகு குரூப்புக்கு 2 அல்லலகு தேதியில போயிருக்கு. பிப்ரவரி மாசம் ஏற்கனவே திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் கிடைச்சது. ஆனா மார்ச் மாசம் முன்னாடியே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகி மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு முதல் தொகையா இது கிடைச்சிருக்கு. இந்த திட்டத்தோட அளவை பாருங்களேன். சும்மா இல்ல, பிப்ரவரி மாசம் மட்டும் ஏற்கனவே பயனாளிகளா இருக்கிற 1,31,00,000 பேருக்கு இந்த 5000 ரூபாய் பணம் அனுப்பப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய எண்ணிக்கை பாருங்க. சரி, இப்போ இந்த 5000 ரூபாய் குழப்பம் தெளிவாயிடுச்சு. அப்போ அடுத்து என்ன? இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது சம்பந்தமா ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வர்ற தேர்தல்ல மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா மாசம் கொடுக்கற அந்த 1000 ரூபாய 2000 ரூபாயா, அதாவது டபுளா ஏத்த போறதா சொல்லிருக்காங்க. தொகையை அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல, பயனாளிகளோட எண்ணிக்கையையும் பயங்கரமா ஏத்த போறாங்க. இன்னும் 1 கோடி புது பயனாளிகளை இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்காங்க. எப்படி இவ்ளோ பேரை சேர்க்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. இப்ப இருக்கிற சில கடுமையான விதிகளை தழுத்துறது மூலமா இன்னும் நிறைய குடும்பங்களை இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. சரி, எதிர்கால திட்டங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இந்த திட்டத்துல சேர்றதுக்கு என்ன தகுதி விதிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க அத ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு தெளிவா புரியும். 21 வயசுக்கு மேல இருக்கணும், குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும், குறிப்பிட்ட அளவுக்கு மேல நிலம் இருக்கக்கூடாது, அப்புறம் வீட்டு கரண்ட் பில்லும் ஒரு கணக்குல வருது. இதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான நிபந்தனைகள். இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விளக்கத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். புதுசா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரும் இதை கண்டிப்பா கவனிக்கணும். இவ்ளோ விரிவாக்க திட்டங்கள் பத்தி பேசிட்டோம். அப்போ எல்லார் மனசுலயும் வர்ற ஒரே கேள்வி இதுதான்: நான் இப்போ புதுசா விண்ணப்பிக்க முடியுமா? இதுக்கு நேரடியான பதில் இல்ல. இப்போதைக்கு எந்த ஒரு புதிய விண்ணப்பங்களும் வாங்கப்படல. இது ஒரு ரொம்ப முக்கியமான தகவல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அரசு இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க கவனம் முழுக்க முன்னாடியே உங்களுடன் ஸ்டாலின் முகாங்கள்ல விண்ணப்பிச்சு நிராகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மேல்முறையீடு செஞ்சவங்களோட அப்ளிகேஷன்களை சரி பார்க்கறதுல தான் இருக்கு. அந்த வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதெல்லாம் வச்சு நீங்க இப்போ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதை சுருக்கமா பாத்துடலாம் வாங்க. பாருங்க, நீங்க செய்ய வேண்டியது இதுதான். தயவு செஞ்சு சேவை மையங்களுக்கோ தாலுகா ஆபீஸ்க்கோ இப்போதைக்கு போகாதீங்க. புதுசா அப்ளிகேஷன் வாங்கறதுக்குன்னு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற வரைக்கும் காத்துருங்க. அதுக்குள்ள உங்க ரேஷன் கார்டு மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு மட்டும் காது கொடுங்க. ஓகே, இப்போ இந்த 5000 ரூபாய் பணம், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டோம். ஆனா இது நம்ம முன்னாடி ஒரு கேள்வியை வைக்குது. அடுத்த முறை புதுசா விண்ணப்பங்கள் வாங்கும்போது இந்த தகுதி விதிகள்ல எந்த விதி மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது பார்க்கலாம்.